ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் வணக்கம். ஏகாதசி விரதம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம், அதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுக்காக விரதம் இருந்து உடம்பை ஏன் வருத்திக்கணும்? ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம கொள்ளாமல் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தால் மட்டும் சாமி நம்ம கேட்குறதெல்லாம் அள்ளி கொடுத்துருமா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறையினர் கிண்டலாக கேட்குறது உண்டு. ஆனால் கடவுள் பெயரால் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச இந்த ஏகாதசி விரதத்திற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம் மறைஞ்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏகாதசி விரதம் இந்தியாவில் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு விரதம். குறிப்பாக வைணவ பாரம்பரியத்தை பின்பற்றும் இந்துக்களால் கடைபிடிக்கப்பட்டு வர்ற இந்த விரதம் ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாதுன்னு 18 புராணங்களும் வர்ணிக்கிற ஒரு சிறந்த விரத முறையாகும். ஏகாதசி விரதங்கிறது ஆன்மீக மற்றும் உடல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கடைபிடிக்கப்பட்டு வர்ற ஒரு மிகச்சிறந்த விரத முறையாகும். இந்த ஏகாதசி நாளில் திருமாலுக்கு உகந்த துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி நம்ம விரதம் இருக்கணும். இந்த நாளில் பெருமாளை, அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடுவது பாவங்களை போக்கி முக்தியை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த விரதத்தை நம்ம முறையாக இருக்கிற பட்சத்தில் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களை போக்கும் ஆற்றல் கொண்டது இந்த விரதம் அப்படிங்கிறாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி பகவானிடம் முழுமையாக சரணடைவது இதன் முக்கிய நோக்கம். வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் விரதம் இருந்தால் மறுபிறவி இல்லை அப்படிங்கிற ஆன்மீக நம்பிக்கையும் உண்டு. ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது அப்படிங்கிற சொல் வழக்கில் இருந்தே இந்த விரதத்தோட மகிமையை நாம் உணர முடியும். சரி, இந்த ஏகாதசி விரதத்தால் உடல் ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரனோட இயக்கத்தை, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமியோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு வர்ற இந்த ஏகாதசி நாளில் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து 11வது நாளாக வரும் இந்த ஏகாதசி நாளில் மனித உடம்பில் நீர்ச்சத்தோட அளவு மாறுபடுது. இந்த நாளில் விரதம் இருப்பதால் நமது ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைச்சி உடலில் உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேறுகின்றன. மாதத்திற்கு 2 முறை வரும் இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் உடலில் ஆரோக்கியம் மேம்பட்டு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கருத்தாக இருக்குது. இதுவரைக்கும் நாம் ஏகாதசி விரதத்தோட ஆன்மீக நன்மைகளை பற்றியும் அதுக்கான அறிவியல் காரணத்தை பற்றியும் தான் பார்த்தோம். ஆனால் கடந்த 2016ஆம் வருடம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த யோஷினோரி ஒசுமி அப்படிங்கிற விஞ்ஞானிக்கு இதே கருப்பொருளோட ஆராய்ச்சி கட்டுரைக்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. வாங்க அதை பற்றியும் இப்போ பார்த்துருவோம். நோபல் விருது பெற்ற அந்த ஆராய்ச்சி கட்டுரையோட கருப்பொருள் என்னென்னா ஆட்டோபேஜி. அந்த ஆட்டோபேஜி அப்படிங்கிறது தன்னியக்க சிதைவு. இன்னும் தெளிவாக தமிழில் சொல்லணும்னா தன்னைத்தானே உண்ணுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நம்ம பட்டினி காலத்தில் செல்கள் புரதங்களையும் செல் கூறுகளையும் சிதைச்சு அவற்றை ஆற்றலுக்காக பயன்படுத்துது. தன்னூட்ட சிதைவின் போது செல்கள் வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் அழித்து சேதமடைந்த கட்டமைப்புகளையும் அகற்றுது. இது செல்லோட ஆரோக்கியம், புதுப்பித்தல் மற்றும் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒரு செயல்முறையாக இருக்குது. செல்கள் தங்களோட உள்ளடக்கத்தை எவ்வாறு மறுசுழற்சி செஞ்சு புதுப்பிக்கின்றன என்ற தன்னியக்க சிதைவு செயல்முறை குறித்த ஆராய்ச்சிக்காகத்தான் இந்த நோபல் விருது வழங்கப்பட்டது. இந்த பட்டினி காலம் அப்படிங்கிறது 12 முதல் 24 மணி நேரத்துக்கும் மேலாக நம்ம உண்ணாவிரதம் இருக்கும்போது தன்னியக்க சிதைவை தூண்டுது. இது முதுமையடைதல் அப்படிங்கிற செயல்முறையை மெதுவாக்க உதவுவதோடு செல் புதுப்பித்தலிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்ணாவிரதம் நீண்ட ஆயுளுடன் தொடர்புடையதாக இருப்பதற்கும் ஒரு காரணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும்
கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உடலை பட்டினி போடும்போது மனுஷ உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காம போயிடுது. அப்போது உயிர் வாழ்வதற்கு ஒரு போராட்டமாக உடலுக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியமான செல்கள் அங்குள்ள கெட்டுப்போன முதிர்ச்சி அடைஞ்ச புற்றுநோய் செல்களை உருவாக்கக்கூடிய நச்சு செல்களை உணவாக தின்ன ஆரம்பிக்கின்றன. இதனால் மனித உடலுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த கழிவுகளும் எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாமல் தானாகவே சுத்தமாகி உடல் முழுமையாக புத்துணர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பு. ஆனால் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் ஏகாதசி விரதம் அப்படிங்கிற பேரில் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, எதுக்காக ஏகாதசி அன்று மட்டும் விரதம் இருக்கணும், வேறு நாளில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அங்கு தான் நம்ம தமிழனோட வானியல் அறிவு வேலை செய்யுது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரும் 11வது நாள் தான் இந்த ஏகாதசி. அன்னைக்கு பூமியோட வளிமண்டல அழுத்தம் மிக மிக குறைவாக இருக்கும். அந்த நாளில் உணவு உட்கொண்டால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அறிஞ்சும் மூளையின் செயல்பாட்டை கூர்மையாக்குவதற்கான மிகச்சிறந்த நாள் அன்னைக்கு தான் அப்படிங்கிறத அறிஞ்சும் தான் அந்த நாள் தான் சரியான நாள் என்பதை உணர்ந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க. சாதாரண மக்களிடம் போய் ஆட்டோபேஜினோ, செல் சுழற்சி, செல் மறுசுழற்சி, செல் புதுப்பித்தல் அப்படின்னு விஞ்ஞானம் பேசினா அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறத விட அதை அவங்க எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதால தான் மாபெரும் மருத்துவ அறிவியலை இறைவனோட இணைச்சி விரதம் என்ற வாழ்வியலாக மாற்றி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிற விஷயங்களை நாம் என்றைக்கோ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம விரதங்கிற பேரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். காலப்போக்கில் இது மூடத்தனம் பழசு அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டுட்டு இப்போ படிப்படியாக அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இனியாவது யாராவது ஏகாதசி விரதம் இருந்தால் அது முட்டாள்தனம் மூடத்தனம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அது நோபல் பரிசு பெற காரணமாக இருந்த தலைச்சிறந்த மருத்துவ சிகிச்சை முறை அப்படிங்கிறத உணரணும் நாம். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவர்கள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவர்கள் மாதத்திற்கு 2 முறை இல்லைனா கூட ஏதாவது ஒரு முறை மாதத்திற்கு ஒரு தடவை இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பேண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.